தோழிகள் தந்த தொல்லைகளுக்கு நான் தான் பொறுப்பாளி. நீ பொறுப்பாளியா? ஆமா, தங்களின் மனநிலை அறிய என் தோழிகளை ஏவினேன். உன் தோழிகள் என்ன எப்படிப்பட்ட எழில் அரசியாக இருந்தாலும் என்னை மயக்கிவிட முடியாது, ஒருத்தியை தவிர. உறவை தொடர்ந்து ஓடோடி வந்த பிரிவை என்னால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படித்தான் அம்மா இருக்கும். வேலை இல்லாம சும்மாவா போவாங்க? தைரியமா இருங்க. உறையூரில் அப்படி என்னடி அவசர வேலை? அரசாங்கத்துல 1000 வேலை. நாட்டை கவனிச்சு வேண்டியவங்களையும் கவனிக்க வேண்டியவங்க பழப்பெல்லாம் இப்படித்தானம்மா. திடீர்னு அர்த்தராத்திரில கூட எழுந்து புறப்பட்டுடுவாங்க. எப்பொழுது வருவார் என்று உறுதியாக தெரியவில்லையேடி. இதோ வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். வருகிறாரா? வந்து விட்டாரா? அவர் மட்டுமா வருகிறார்? அணி மணி ஆடை அழைத்த அழைப்பிற்கு பணிபுரிய ஆட்கள், சிங்காரிக்க செடிகள், தெண்டலிலே கலக்க வாசனை திரவியம். பொங்கல் இதோ பாருங்கள் அம்மா. வாடும் மலரை சூடக்கூடாதென்று வண்ணப்பூவை பொன்னால் செய்து அனுப்பியிருக்கிறார். இது காதணி. அணியாவிட்டாலும் உங்கள் காது அழகாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஆசையோடு அனுப்பியது. பாரடி, கனிந்த கரங்களிலே மோகாமல் மின்ன முத்துவளையல். அப்படியா? பின்புறமாக கண்பத்த வந்தால் கணீர் கணீர் என்று ஒலித்து அறிவிக்க காசிலம்பு. நூலோ என்னும் இடையில் நோகாமல் மின்ன இதோ. கண்ணுக்கு நகை போடுவது வழக்கமில்லை, இருந்தால் அதையும் அனுப்பியிருப்பார். பார்த்தாயா மங்கேற்கிறது? அவர் எவ்வளவு நல்லவர் என்று. அவர் மிகவும் பொல்லாதவர் அம்மா. இல்லையே, அவர் தங்கமானவர் ஆயிற்றே. இவ்வளவும் வாங்கத்தான் உறையூர் போகிறேன் என்பதை சொல்லாமல் போயிருக்கிறாரே. ஓ ஆமா, வாருங்கள் அம்மா, அணிவிக்கிறேன். எப்படி அடி இருக்கிறது? அபாரம், அருமை, அழகு ஜொலிக்கிறது. நான் என்று யார் வருவார்? என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? எனக்கு உன்னிடம் என்ன வேண்டும்? பொன்னா, பொருளா, புது புது நகையா, மண்ணாளும் உரிமையா? சித்ரா, நான் உன்னை வேண்டி நீ எனக்கு தரக்கூடியது ஒன்றுதான். அறிய மாட்டாயா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பாவம், கள்ளம் கபடமற்ற உன் வெள்ளை மனதிற்கு புரியாதுதான். புரிய வைத்தால் கிடைக்குமா? கொடுக்கக்கூடியதாயிருந்தால் எடுத்து தர தயங்க மாட்டேன். கொடுக்கக்கூடியதுதான். எனக்கு நீ வேண்டும். நடக்காத வேண்டுகோள். நான் இன்னொருவரின் உரிமை. சித்ரா, என்னை தவிர உன்னை உரிமை கொள்ள வேறொருவன் உலகில் தோன்ற முடியாது. அதை முடிவு கட்ட வேண்டியவள் நான் தான். எனக்கு என்ன அழகில்லையா? அறிவில்லையா? அரச உரிமை இல்லையா? ஓ, எல்லாம் இருக்கிறது. பின் என்ன வேண்டும் உன்னை அடைய? என் அன்பை பெற வேண்டும். அதைத்தான் கேட்கிறேன். அது பேரம் பேசி பெறுவதல்ல. இன்னொருவன் எப்படி பெற்றான்? நானே அழைத்து தந்தேன். என்னிடம் அலட்சியமா? இல்லை, இன்னொருவரிடம் அன்பு, அவ்வளவுதான். நீ அணிந்திருக்கும் நகைகள் என் அன்பை உனக்கு சொல்லவில்லையா? நகைகள் நீங்கள் அனுப்பியதா? ஆம். பொன்னை காட்டி பெண்ணை விலை பேசும் புனிதரே, கற்பு தங்கத்துக்கு ஈடு கட்டி தங்கமா? மானம் காக்கும் சேர சமுதாயத்தில் சித்ரா ஒரு அங்கம். அவளை மயக்க நீ வீசிய வலையா இந்த வலை? நீ விட்ட தூதா இந்த தோடு? நீ போட்ட விலங்கா இந்த சிலம்பு? பேரம் பேசவா நகைகள்? எடுத்துச் செல். சித்ரா, கருவூராளும் காவலனே, என்னை கவர்ந்தவர், ஏன் என்னை மணந்தவர் சேர இளவரசர். இனி என் வாழ்வும் தாழ்வும் அவரோடுதான். முடிந்த முடிவா? முடிவு என்பதே முடிந்ததுதானே? நன்றாக யோசித்து பதில் சொல். இனி ஒரு நொடி கூட இங்கே நிற்காதீர்கள், போய்விடுங்கள். பார்க்கிறேன். பாரு பாரு, இளவரசர் இந்நேரம் இங்கிருந்தால் உன் தலை வேறு வேறு. மங்கையர்க்கரசி, இவைகளை திருப்பி அனுப்பிவிடு. அரசே, நமது மணிவண்ணர் இளம் பருவம், பக்குவமான வயது. இந்த பருவ காலத்தில் அவர் தன்னையே மறந்து நடக்க துணிந்து விட்டார். என்ன சொல்லுகிறீர்? அதை சொல்ல என் நாய் எழவில்லை. ஆனால் சொல்லாமல் இருந்தால் என் கடமையிலிருந்து நான் தவறியவனாவேன். அப்படி என்ன நடந்து விட்டது?
மன்னவா, தங்களது பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் விளைவித்து விட்டார் தங்கள் அருமை புதல்வர். என் மகனா? ஆம், இது அரச குலத்திற்கே பெரும் இழுக்கு. நடனக்காரி அந்த நாடோடி பெண் சித்ரா எங்கே? சேரத்தின் இளவரசர் மணிவண்ணர் எங்கே? சே, அவளையா காதலித்து காந்தர்வ மனம் புரிவது? கணிகண்ணரே, கனவு கண்டீரா? கண்கள் கனவு காண்பதில்லை மன்னவா. நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை பிறக்காது காட்சியை காணாதவர்களுக்கு. நான் கண்டவன். கருவூராரே, என் மகனை பற்றி எனக்கு தெரிந்ததை காட்டிலும் அதிகமாக உமக்கு தெரிய போவதில்லை. கதிரவன் மீது களங்கம் விழாது. என் மகன் உறையூர் சென்றுள்ளான் உத்தமமான பணிக்காக. அடடே, சித்ராவை விட்டு விட்டார். சித்ரா, பேசாதீர். கடமை வீரனான என் மகன் மீது களங்கம் சுமத்தாதீர். இந்நேரம் என் மகன் உறையூர் அரண்மனையில் இருப்பான். உன்மத்தம் முடித்த கரிகாலன் கொட்டத்தை அடக்க துடித்துக் கொண்டிருப்பான். தாயை பழித்தாயே கரிகாலா, உன் மகளை கவர்ந்து செல்லுகிறேன் பார் என்று கருவிக் கொண்டிருப்பான். லட்சியத்தின் வடிவத்தை, என் செல்வத்தை சித்ராவின் வால் கட்டுண்டவளாக காட்டுவது அவாண்டம், அடுக்காது. மன்னவா, ஒரு அரசகுமாரன் கெட்டு சீரழிவதை சீர்திருத்த எண்ணம் கொண்டு வந்தேன். சரி, இதனால் எமக்கும் உமக்கும் ஏன் வீண் பம்பு? என் பேச்சில் நம்பிக்கை கொண்டு உமது புதல்வரை நல்வழிப்படுத்தும். இல்லையேல் அவர் இஷ்டப்படி விட்டுவிடும். நான் வருகிறேன். தனிமையிலே இனிமையா? இல்லை, நிலவு துணை இருக்கிறது. அது மட்டும் போதுமா? கலைஞனுக்கு வேறு என்ன வேண்டும்? ஆமாம், என்ன தனிமையாக இந்த நேரத்தில்? ஆசிரியர் இடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள படையெடுத்தா வருவார்கள். பாடம் கற்றுக்கொள்ளவா? அழகாகத்தான் இருக்கும். நிலவு நேரத்திற்கு சுவையான கலைதான். கற்றுக் கொடுத்தால் நானே ஆட காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை ஆட்டி வைக்கத்தானே நானே இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி எப்படி ஆடச் சொல்லுகிறீர்கள் அப்படியெல்லாம் ஆடுகிறேன். என் வேலை சுலபமாக முடியும். நான் ஆடட்டுமா? ஆடாத மனமும் உண்டோ? நீயோ நானோ யார் நிலவே, நீயோ நானோ யார் நிலவே, அவர் நினைவை கவர்ந்தது யார் நிலவே, நினைவை கவர்ந்தது யார் நிலவே, நீயோ நானோ யார் நிலவே, நீயோ நானோ யார் நிலவே. நீயோ நானோ யார் நிலவே, இன்று நிம்மதி இழந்தது யார் நிலவே, நிம்மதி இழந்தது யார் நிலவே, நீயோ நானோ யார் நிலவே, இன்று நிம்மதி இழந்தது யார் நிலவே. இரவின் அமைதியில் நீ வருவாய், இரவின் அமைதியில் நீ வருவாய், என் மன நிலையும் நீ அறிவாய், உறவின் சுகமும் பிரிவின் துயரும் உன்னை போல் என் மனம் அறியாதோ, நீயோ நானோ யார் நிலவே, இன்று நிம்மதி இழந்தது யார் நிலவே. பூவிரி சோலையில் மயிலாடும், பூவிரி சோலையில் மயிலாடும், புரிந்தே குயில்கள் இசை பாடும், காவிரி அருகே
நான் இருந்தாலும் கண்ணே என் மனம் உன்னை நாடும். நீயோ நானோ யார் நிலவே இன்று நிம்மதி இழந்தது யார் நிலவே? மலகாலம் எங்கே மணிவண்ணன்? அத சொல்லத்தாங்க என்ன அனுப்பிச்சாரு. மணிவண்ணனுக்கு ஆபத்தா? அவருக்கா? ஐயோ, அது வைரம் பாஞ்ச உடம்பாச்சுங்கட. பத்திரமா இருக்கேன், வெற்றியோட காரியத்தை முடிச்சுக்கிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன்னு சொல்ல சொன்னாருங்க. இதையும் கொடுக்க சொன்னாரு. என் மகன் வீரன். நான் அவருடைய தோழன். ஆழ்வார், அரசே, ஜாக்கிரதையாக இந்த ஓலையை கொண்டு போய் கரிகால சோழரிடம் சேர்த்து விடு. என்ன அரசே, நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு திடீர் ஓலை? சம்பந்தம் இருக்கிறது. நீ திரும்பி வரும்போது நான் மஞ்சின் மீது படையெடுத்து சென்றிருப்பேன். வந்துவிட்டீர்களா? ஏன் என்று இவ்வளவு நேரம்? காடு வழங்கான புறப்படலாம் என்று இதோ புறப்பட்டு விட்டேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்குத்தான் என் மனதில் அலாதியான உற்சாகம். காடு மேடுகளை எல்லாம் கடந்து நாம் வெகு தூரம் போக வேண்டும். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம். இயற்கை பார்க்க பார்க்க அழுப்பதில்லை. திரும்பி வராமல் அங்கேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அதுதான், அதுவேதான். திரும்பி வரவே வேண்டாம், அங்கே இருந்து. நான் மட்டுமா? நானும் கூடத்தான். என்ன திடீர் ஓலை? அவசரம், ரகசியம் சொல்லி கொடுக்க சொன்னார் கருவூர் சோழர். உறையூர் உடையார் கரிகால சோழருக்கு கருவூர் உடையார் கணிகண்ணன் வணக்கம். 2 நாட்களுக்கு முன் நான் வஞ்சிக்கு சென்றிருந்தேன். அங்கே திடுக்கிடத்தக்க ஒரு செய்தியை கேட்டேன். தங்கள் பால் வஞ்சம் கொண்டு சேர மன்னன் மணிவண்ணன் ஒரு சதி செய்திருக்கிறார். தங்கள் செல்வி கற்பகவல்லியை சிறையெடுப்பதற்காக மாறு வேடத்தில் அங்கேயே வந்து தங்கி இருக்கிறார். எச்சரிக்கையாக இருக்கவும், உடனே அவனை கைது செய்யவும். அன்புள்ள கணிகண்ணன். ஒலி குகையிலே பூனை. மணிவண்ணனா முத்துவைரவன்? முத்துவைரவன் ஓலை அனுப்பியிருக்கிறார். கலங்காதீர் கரிகாலரே, சேரத்தின் தாயை பழித்தீரே, அந்த பழியை துடைக்க உன் செல்வத்தை கவர்ந்து செல்லுகிறேன். வஞ்சியான் பிறரை வஞ்சியான், ஆனால் வஞ்சித்தவனை விடமாட்டான். புகையே கிளம்பட்டும், போரே மூடட்டும், கவலை இல்லை. பழி தீர்த்துக் கொண்டு விட்டேன். நான் வருகிறேன். உமது மகளும் இதன் மூலம் விடைபெற்றுக் கொள்கிறான். இங்கனம் முத்துவைரவன் என்ற மணிவண்ணன். யாரெங்கே? கோட்டை கதவுகளை எல்லாம் மூட சொல்லுங்கள். சுரங்க வாயில்களை அடையுங்கள். முத்துவைரவன் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை கைது செய்யுங்கள். கற்பகவல்லியும் உடனே கொண்டு வர வேண்டும்.
போர்க்களத்திலாவது தன் தன்மை உழையட்டும் அவன். அரசே, சற்று நிதானிக்கலாம். நிதானிக்க நம்மை அவன் விடவில்லை. சித்ரா அல்லது போர் என்கிறான். சித்ரா என் குடிமகள். இனி போர்க்களம் தான் நாம் அவனை சந்திக்க வேண்டிய இடம். படைகளை தயார் செய்யும்படி தளபதிகளுக்கு உத்தரவிடுங்கள். வரவேண்டும். ஏழையின் குடிசைக்கு காவலரின் தோழர். அமருங்கள். அப்படி அமர்ந்து பேசக்கூடிய அமைதியான நேரமில்லை சித்ரா. அவசர காரியமாக வந்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? 60 ஆண்டுகள் அமைதியாகிருந்த சேர நாட்டின் மீது போர் பரிசு கொட்டிவிட்டான் கருவூர் சோழன் கணிகண்ணன். கருவூர் சோழன் கணிகன் பாக்கி இருந்தது மண்ணாசி. பதம் பார்க்க நினைக்கிறான் வஞ்சி மண்டலம். வஞ்சியை காக்க வாழ் வீரர்கள் இருக்கிறார்கள். வலுவுள்ளவர்கள், அறிவில். வாளும் வலுவும் போரிலே வெற்றியை தரலாம். கொட்டி ஓடும் குருதியை தடுக்க முடியாது சித்ரா. அதற்கு கத்தி இல்லாமலே களம் முடிய வேண்டும். கணிகண்ணன் சீற்றம் தரிய வேண்டும். கருவூரும் வஞ்சியும் உதரங்கொட்டாமலே பிழைக்க வேண்டும். இவ்வளவும் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த இளம் மனதும் பேராசைப்படுகிறது. நடத்துவிக்க இடித்தான் நானும் வந்திருக்கிறேன். சித்ரா, வஞ்சியின் இளவல் உறையூரில் இருக்கிறான். வஞ்சகன் கணிகண்ணன் அதையும் அறிவான். வஞ்சிக்கு படை அனுப்பும் அதே நேரத்தில் உரந்தைக்கும் செய்தி அனுப்ப போகிறான் கணிகண்ணன். வஞ்சியின் வாரிசு உறையூரில் தான் இருக்கிறான் என்பதை சோழன் அறிந்தால் தன்னன் தனியன் தப்ப முடியாத சோழன். ஆம் சித்ரா, உறையூரில் மணிவண்ணன் சிறைப்படுவான். கருவூரான் வஞ்சியிலே களம் காண்பான். தடுத்து நிறுத்தும் சக்தியை படையிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நான் பிறகு உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள் அமைச்சரே. சேர நாட்டின் இளவரசர் சிறைப்பட்டார். அந்த அவமானத்தில் வஞ்சியின் குடிமகளுக்கு பங்கில்லையா? சொல்லுங்கள். என் சக்திக்கு மீறியதாயினும் வஞ்சியின் தலைவனுக்காக உங்கள் ஆணைக்கு தலைவணங்குகிறேன். தாமதமின்றி கருவூருக்கு நீ ஏடொன்று அனுப்ப வேண்டும். அனுப்புகிறேன். கணிகண்ணனை சந்திப்பதாக அதில் எழுத வேண்டும். கணிகண்ணன் நான் சந்திக்கவா? வாய் திறந்திருக்கும் புலியின் வாயில் வெள்ளாடு விழவா? அவ்வளவு தைரியம் இல்லையா உனக்கு? பகைவர்கள் 10 பேராக சூழ்ந்து விட்ட நேரத்திலும் புகை கிளப்பி புன்னகை காட்டி தப்பி ஓடும் சாதுரியம் சதுராடும் லங்கையருக்கு உண்டு என்றல்லவா நான் பிடித்திருக்கிறேன். சித்ரா, பாவத்தின் சின்னமான கணிகண்ணனிடம் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கணிகண்ணனை சந்தித்து கனிவாக பேசி ஆடச் சொன்னால் ஆடி பாடச் சொன்னால் பாடி இளவரசர் வஞ்சிக்கு திரும்பும் வரை இந்த போரை தடுத்து நிறுத்திவிடு. நடக்கக்கூடியதா? நடந்திருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. அமைச்சரே, கலக்கத்தை விடு, கண்ணீரை துடை, ஏட்டை பிடி, எழுத்தான் எடு, எழுது கருவூர் சோழனுக்கு. பல்லக்கு வரும். உன் சொல்லி இந்த போரை நிறுத்தும். உன்னையும் காத்து வஞ்சியின் மண்டையும் காத்து நீ திரும்பு. இளவரசரும் ஆபத்தில்லாமல் வந்து விடுவார். நல்லது அமைச்சரே. வஞ்சியின் காவலருக்காகவும் அவர் ஆளும் இந்த குற்றத்துக்காகவும் அன்பு வடிவான தங்களுக்காகவும் புற்றுக்குள் இறங்குகிறேன். பாம்பை பிடிக்கிறேன். கொத்தப்பட்டு நான் இருந்த போதிலும் வஞ்சியின் குலம் தழைத்தால் போதும்.